காதலர் தினத்தன்று நண்பர்களுடன் பேசியவாறு ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியளித்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூரிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவரின் உடல் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தாம்பரம் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தது தாம்பரம் அடுத்த ஆதம்பாக்கம் கூத்தனூர் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும், ராமச்சந்திரன் தாய் தந்தை இல்லாமல் அதே பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் ஆசிரமம் ஒன்றில் தங்கி வளர்ந்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் நேற்று திடீரென நண்பருக்கு தொடர்பு கொண்ட ராமச்சந்திரன் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ரயில் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் நண்பர்களுடன் பேசிய ஆடியோவை கைப்பற்றி காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்கடா இருக்கிற சொல்றா எனக்கு எங்கடா வாடா நம்மள எந்த ஊரு எந்த ஊர்ரா தேவையில்லாத என்கிட்ட வந்து எப்படி பேசணும் பேசணும். அந்த பொண்ணு வேலை செய்யறேன் நானு. இப்ப அந்த பொண்ணு நான் பேசிட்டேன்னா உனக்கு வேலை முடிஞ்சிருமா? ஹலோ 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 தருமபுரியில் 3 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்த வழக்கில் தாய் மற்றும் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி விநாயகர் கோயிலைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவருக்கும் பாலக்கோடு அருகே உள்ள எழிலரசி என்பவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற இளைஞருக்கும் எழிலரசிக்கும் பழக்கம் ஏற்பட்டதை அடுத்து நாளடைவில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்துள்ளனர். இதனை அறிந்த சிவசங்கர் தனது மனைவி எழிலரசியை பலமுறை கண்டித்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிவசங்கரை கைவிட்டுவிட்டு தனது குழந்தையுடன் தருமபுரி பகுதியில் உள்ள ஐயப்பனுடன் சென்று வசித்து வந்துள்ளார். இதில் அவரது குழந்தை இவர்களுக்கு இடையூறாக இருப்பதாக கருதிய ஐயப்பன் குழந்தையை அவரின் தந்தை சிவசங்கரிடம் அனுப்பிவிடுமாறு கூறியுள்ளார். ஆனால் எழிலரசி குழந்தையை அனுப்ப மறுத்ததால் ஆத்திரமடைந்த ஐயப்பன் தினமும் குடிபோதையில் சென்று குழந்தையை சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்து சித்திரவதை செய்துள்ளார். இதனால் குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் எழிலரசி மற்றும் ஐயப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சமூக ஊடக பேரவை ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஊழல் குறித்த பாடல் வெளியிடப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக ஊடக பேரவை எவ்வாறு தேர்தல் பணிகள் மேற்கொள்ள வேண்டும், சமூக வலைதளங்களான யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை பயன்படுத்தி எவ்வாறு பாமக குறித்து மக்களிடம் கொண்டு சேர்த்து பிரச்சாரம் மேற்கொள்வது ஆகியவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் மற்றும் ஊழல் குறித்த பாடல் வெளியிடப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஐயா குழந்தை போல் ஆகிவிட்டதாகவும் அவருடன் இருப்பவர்கள் பொய் கூறி அவரை ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்த அவர், தற்போது திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாகவும், ஆனால் நமது கூட்டணி குழப்பமின்றி பலமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். பாரத மாதாவை அமெரிக்காவில் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி அடகு வைத்து விட்டதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 468 வீடுகளும், வள்ளியூரில் 63 கோடி ரூபாய் மதிப்பில் 504 வீடுகளும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணை வழங்கும் நிகழ்வு வள்ளியூரில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீட்டிற்கான ஆணையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்,
ஏழைகள் மீது அக்கறை கொண்டு வழங்கும் உரிமை தொகையை விமர்சிக்கும் நடிகர் விஜய் போன்ற ஏழையின் கஷ்டத்தை தெரியாதவர்களை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பாரத மாதாவை அமெரிக்காவில் ட்ரம்பிடம் அடகு வைத்து விட்டதாகவும், ட்ரம்ப் தான் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அதிகாரி போல் பேசுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். பாரத மாதாவுக்கு ஜெய் அப்படின்னு பாரத பிரதமர் வாங்குவாங்க. பாரத மாதாவை அமெரிக்காவில் அடகு வச்சாச்சு ட்ரம்ப் கிட்ட. ட்ரம்ப் தான் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியாட்டு பேசுறாரு. நம்முடைய இந்திய பிரதமர் எங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத, எங்க பெட்ரோல் வாங்கணும், டீசல் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும், யாரு நிர்மாணம் செய்கிறார், ட்ரம்ப் தான் சொல்றாரு. நீ ரஷ்யால வாங்காத, ஈரான்ல வாங்காத, நீ வெனிசுலால வாங்கு. யார் சொல்றா? ட்ரம்ப் சொல்றாரு. இதை விட இந்தியாவுக்கும் அவமானம் கிடையாது, பாரத பிரதமருக்கும் அவமானம் கிடையாது. இப்படி அவமானத்தை மறைக்கிறதுக்கு எதெல்லாமோ பாட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? விஜய் வந்த பிறகுதான் திட்டங்கள் உள்ளது என குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக அரசு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தது குறித்த கேள்விக்கு, தமிழக முதல்வருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நன்றி சொல்லுங்கள் என அதிகமான பெண்கள் என்னிடம் கூறியதாக தெரிவித்தார். மேலும் விஜய் வந்ததற்கு பின்புதான் திட்டங்கள் உள்ளது என கூறுவது குறித்த கேள்விக்கு, அண்ணாவே இவரை பார்த்துதான் திமுகவை ஆரம்பித்தார் என்று கூட சொல்லுவார் என பதிலளித்து சென்றார். ஆட்சி பொறுப்பேற்று 2.0 மாடல், திராவிட மாடல் பார்ட் 2 அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள். உயிரிழப்புகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்புகள் நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க யார்ட்டு சரியா நீங்க யார்ட்ட கேட்கணும், நானா என்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல சார், யார் இதுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு பதில் சொல்லுங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.